ரீசெண்டாக நம்ம காலேஜில் நமக்கு ஒரு ப்ரைஸ் ஒன்று கொடுத்தாங்க. அந்த ப்ரைஸில் வந்து ஒரு செக் ஒன்று இருந்துச்சு. அந்த செக்கில் அமௌண்ட்டு ஒரு 2000 ருபீஸ் இருந்துச்சு. இந்த செக்கை வந்து நேராக நம்ம பேங்க்குக்கு போய் நம்ம அக்கௌண்ட்டுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளும் பேங்க்குக்கு போயிட்டு வரோம். ரொம்ப வருஷங்கள் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அந்த பேங்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா ஞாபகம் இருந்தது அப்படின்னா, அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அந்த ஃபார்ம் கொடுக்க போனது நல்லா ஞாபகம் இருக்குது. பட் அதுக்கப்புறம் நான் இடையில எதுவும் போன மாதிரி பெருசாக எந்த ஒரு ஞாபகமும் எனக்கு இல்லை. என்னடா அது அப்படின்ட்டு. சரி, ஓகே, இப்போ நமக்கு லீவு தானே போயிட்டுருக்கு, நம்ம பேங்க்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் பேங்க்கு போய் அனுபவித்த அந்த கதையை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட போட்காஸ்ட்டாக சொல்ல வந்துள்ளேன் ஐயா. அதாகப்பட்டது என்னவென்றால், இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு உண்மை நடந்த கதைகள். இந்த கதைகளை வந்து ஹீரோ அப்படின்னா நான் தான். இந்த கதையில் வில்லன் அப்படிங்கிறது யார் கேட்டாலும் அதுவும் நான் தான். இந்த கதையில் ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டாலும் அதுவும் நான் தான். எல்லாமே நீ தான் அப்படின்னா நீ என்னடா பண்ண அப்படின்னா நான் தான் எல்லா வேலையும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஸோ எஸ், நான் உங்கள் பாரத் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதையை நானும் போட்காஸ்ட்டு. அதாகப்பட்டது இப்படி போய் அப்படி வந்துடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படிலாம் அங்கே பேங்க்கு போக முடியாது. மெயின் ரோட்டுக்கு வந்தால் நான் பேங்க்கு போக முடியும். ஸோ அப்படி தான் நானும் பேங்க்கு போனேன். ஆனால் இங்கே பேங்க்கு போயிட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரே ஷாக்கு. நான் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்போ வச்சு என்ன எனக்கு இப்படி ஜாம் ஆகுது. அதாவது இருங்க ஒரு நிமிஷம். எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டிங்களா? ஏன்னா சில பேரில் வந்து ஹெட்ஃபோன் போட்டு படுத்து தூங்கிடுறீங்களாம். அதுவும் என் காதுக்கு வந்துச்சு. அதனால அப்படி ஒரு ட்ராமா தான் இந்த ட்ராமா. சரி, ஓகே. கதை ஆனால் ஒன்று தான். இந்த பேங்க்குக்கு உள்ளே போய் புதுசாக எல்லாமே இருந்துச்சு. ஒரே ஷாக்கு. என்ன ஷாக்கு அப்படின்னா, நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறப்ப அந்த பேங்க்கை எப்படி இருந்துச்சோ அதை விட 4-5 மடங்கு பயங்கரமாக இருக்குது. உள்ள பேங்க்கில் 4 ஏசி போட்டிருக்காங்க. 4 ஏசி. என்ன 4 ஏசி? இது வந்து வயிற்றுச்சல் இல்லை, ஒரே பூரிப்பு. நான் அக்கௌண்ட் வச்சுருக்க பேங்க்கை பாரியா அப்படின்றத இருந்துச்சு. சரி, நான் பார்க்குறப்போ எல்லாம் 4 ஏசிலாம் பயங்கரமாக இருந்துச்சு. பிரான்ச் மேனேஜர் மாறிட்டாங்க. அவர் பார்க்குறப்போ ஹிந்திக்கார் மாதிரி இருந்தாப்புல. ஓகே, சரி, நமக்கும் பிரான்ச் மேனேஜருக்கும் இப்போ எந்த வேலையும் கிடையாது. நேராக கேஷியர்கிட்ட போகிறோம், செக்கை சலாங்க எழுதி கொடுக்குறோம், மாற்றுறோம், கிளம்பி வந்து போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி சலாங்கும் எழுதினேன். இந்த மாதிரி அந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட்டு, இந்த அமௌண்ட்டு, செக்கு நம்பர்லாம் போட்டு சலாங்க எழுதி அந்த செக்கையும் அதில் செக்கு வித்து சலாங்கியும் இந்த எப்போது என்ன பண்ணுவோம், இந்த பேங்க்கில் இந்த அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? டெபாசிட் பண்ணுறது, க்ரெடிட் பண்ணுறது எல்லா வேலையும் அங்கே அந்த கேஷியர் நல்ல பெரிய கம்பி போட்டு செக் கவுண்டர். அங்கே தான் நான் முன்னாடி வாங்கின செக்கெல்லாம் போய் கொடுத்துட்டு இருந்தேன். அங்கே போய் எப்போதும் போய் கொடுக்க போகிறேன். அவர் வந்து ஸ்ட்ரிக்டான ஆள் மாதிரி, நல்ல மனுஷன்தான், தங்கமான மனசு. ஆனால் உருவத்தோட்டம் நல்லா பயங்கரமான ஆள், நல்லா பல்காக இருப்பாப்புல. அவர் வந்து என்கிட்ட சொல்கிறாப்புல, என்னது அப்படின்னாப்புல. எனக்கு ஒரே ஐயா, இந்த மாதிரி செக்கு சார், இந்த செக்கில் இருக்க அமௌண்ட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அது ஏன் இங்கே கொண்டு வரீங்க அப்படின்னாப்புல. என்னடா சொல்கிறீங்க, இங்கே தானே கொண்டு வரணும் அப்படின்னா, அது அந்த கவுண்டர் போங்க அப்படின்னாங்க. ஓகே சாப் அப்படின்னு சொல்லி அது திரும்பி அந்த கவுண்டர்லேருந்து இந்த கவுண்டருக்கு நான் மாறினதுக்கப்புறம் இந்த பேங்க்லலாம் என்னன்னே தெரியாதுங்க. ஒருத்தர் லீவ் போட்டிருப்பாப்புல, அவர் வேலையை இவர் பார்க்குற மாதிரி இருக்குமோ என்னன்னு தெரில, எனக்கு சரியாக தெரில. ஆனால் இந்த செக்கை கொடுத்து சலாங்கை கொடுத்து என் பாஸ்புக்கையும் வேறு கொடுத்தேன். நான் எல்லாம் பார்த்தாங்க. அவர் பார்த்துட்டு ஒரு 45 செகண்ட்ஸ் இருக்கும் அப்ராக்சிமேட்லி. என்னையவே பார்த்தாரு. என்ன பார்க்குறாரு, ஏதோ சொல்ல வராரா? ஐயா சொல்லுங்கள், எதுவும் சொல்ல வராரா? இல்லை செக் இது மாற்றி கொடுத்துட்டாங்களா? நம்ம வந்து தப்பாக எப்போ எழுதி கொடுத்துட்டோமா? என்ன எஸ்பியாக இருக்கும், கொஞ்சம் சொல்லு அப்படின்னு நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஓகேப்பா அப்படின்னாரு. இதை சொல்கிறதுக்காக ஐயா 45 செகண்ட்ஸ் ஒரே ஷாக் ஆகிடுச்சு. இந்த பேங்க்குள்ளே போனாலே பரபரப்பாக இருக்கிற மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஆனால் இந்த பேங்க்குன்னு ஒன்று சொன்னால் விஷயம் ஞாபகம் வர்றது, தம்பி லெட்டு இருந்தால் கொஞ்சம் கொடுப்பா, எழுதிட்டு தரேன். ஐயா, எங்கே இருந்தியா வரீங்க? வீட்டில் இருந்தேன். சரி, ரைட்டு, பேங்க்கு வந்தால் லெட்டை எடுத்துகிட்டு வாங்க, அதானே வழக்கம். அது இல்லை, பேங்க்கு வந்து லெட்டை கடனாக கேட்போம், அதான் பொது வழக்கம் அப்படிங்கிறானுங்க. சரி, கை உலகங்களையும் கட்டுப்படுத்தி கட்டுக்கடங்காக காளையாக மாறி நிற்கிறேன் என்றால் சொன்னால் யாராவது இங்கே நம்புறீர்களா அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஐயாட்ட இருந்து ஓகே அந்த ரெசிப்ட் ஒன்று கொடுப்பாங்களே, அதை ஒன்று வாங்கிட்டு என் கையில் பாஸ்புக்கு இருந்துச்சு. நமக்கு தான் பாஸ்புக் இருக்குதே, என்ட்ரியை போட்டு பார்ப்போம், எவ்வளோ தான் இருக்குது, என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாஸ்புக்கில் எப்படியும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு தோராயமாக ஒரு 12 பக்கங்கள் இருக்கிறது அப்படின்னு நினச்சேன். நானும் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பாஸ்புக் என்ட்ரி மிஷின்கிட்ட எனக்கு முன்னாடி ஒரு வயசான ஐயா ஒருத்தர் இருந்தாப்புல.
அந்த ஐயா என்ன பண்ணார், புக்கை மாற்றி தப்பு தப்பாக கொடுத்துருந்தாரு. மிஷின் வரலன்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் லைட்டாக ஒதுங்கிட்டு, தம்பி நீ கொடுப்பா அப்படின்னாப்புல. நானும் என்ன பண்ணேன், கொடுத்துட்டு என் புக்கில் இங்கே கொடுமை என்ன அப்படின்னா, லாஸ்ட்டாக என்ட்ரி ஆனது 11/3/2024 அன்றைக்கி தான் கடைசியாக என்ட்ரி ஆனது. ஆனால் இன்றைக்கான தேதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், ஏப்ரல் 25 வரையும் வந்துடுச்சு. சரி இதெல்லாம் என்ட்ரி ஆகும்னு நினச்சி நானும் புக்கை உள்ளே தள்ள, அதுவும் பார்கோலாம் சரி பார்த்துட்டு, தயவு செய்து காத்திருக்கவும், உங்கள் பாஸ்புக் பிரிண்ட் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டு அது பாட்டு வாய்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது தமிழில். அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு பிரிண்ட்டு அடுத்த பக்கத்தை திருப்பி வைக்கவும். எனக்கு ஒரே ஷாக்கு, என்னடா நம்ம இவ்வளோ ட்ரான்சிஷனாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அது கடைசியில் போகுது அந்த ஐயா டென்ஷன் ஆட்டாப்புல, என்ன எனக்கு வரல தம்பிக்கு வருது, ஆனால் இவன் எதுக்கு இவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கேன், மிஷின் ரிப்பேர் ஆகுமோ தம்பி போதும் முடியா வாய கிளம்பும் அப்படிலாம் சொல்லி என்னை அப்படி விட்டேன். அண்ணா வருதுண்ணே, அது வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் எப்படின்னா, அவர்கிட்ட நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு எப்படி 2 பேர் இருக்காங்க, ஐயா இருங்க கொஞ்சம் பேங்க்கு பாஸ்புக்கு உள்ளே போயிட்டுருக்கு என்னன்னு தெரில, இருங்க பாட்டு சொல்கிறேன்னு பார்த்தேன். அப்புறம் கடைசியில் புக்கோட அட்டை இருக்கும் பார்த்தீங்களா கடைசியாக, அதில் 10/8/2024 முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 5 மாதம் பக்கம் கிடக்குது கேப்பு. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. அந்த மேலே அந்த ஸ்க்ரீனில் வேறு என் பேரும் என் அக்கௌண்ட் நம்பரும் ஷோ ஆகிட்டே இருக்குது. சரி அப்படியே புக் எடுத்துகிட்டு ஓடிடலான்னு பார்த்தாலும் நம்ம பேரும் நம்பரும் காமிக்கிது, ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு லைட்டாக ஒரு பய சோகத்தோட இதை முடிச்சுட்டே போயிடும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பிரிண்ட்டான பக்கத்தை எடுத்து திரும்பி வச்சு அதுலேயும் கொடுத்து பிரிண்ட் ஆக்கி விட்டு, அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு மட்டுமே ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த ஐயா கிளம்பிட்டார், அந்த வயசான ஐயா 2 பேர் இருந்தாங்க. அப்புறம் அவங்க மட்டும் இருந்தாங்க. அண்ணே போட்டுக்கண்ணே சொல்லி ஓகேப்பா அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்க வெயிட் பண்ணி போட்டு பார்த்துட்டு போனாங்க. இப்படி தான் நடந்துச்சு அந்த பேங்க் என்ட்ரி ஸ்கீமில். சரி புக்கு தான் முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி நமக்கு லீவு தான், பேங்க் வந்திருக்கோம், சரி வந்த வேலையை அப்படியே கையோடு முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த புது புக்குக்கு ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணிலாம் கொடுத்தேன். அதே சார்கிட்ட அவர்கிட்ட போயிட்டு, சார் இது மாதிரி புக்கு என்ட்ரி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒரு புது புக்கு ஒன்று வேணும் சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டையும் ஃபார்மை கொடுத்து பாஸ்புக்கையும் கொடுத்து, அவர் பாஸ்புக்கையும் பார்த்தார், சிஸ்டரையும் பார்த்தாரு, என்னையும் பார்த்துட்டு தம்பி உனக்கெல்லாம் புக்கு வராது பண்ணிட்டாரு. ஐயா என்ன நான் என்ன பண்ணேன், நானும் இந்தியன் தானே அப்படின்னா, இல்லை தம்பி இது வந்து யூபிஐ வச்சுருக்கவங்களாம் புக்கு கிடையாது, எழுத படிக்க தொழில் இருந்தால் புக்கு அந்த கணக்கில் பார்க்க தான், உங்களுக்குலாம் சேர்மை எடுத்துக்கோங்க, ஆப்பெலாம் ஏற்றிக்கோங்க, ஈஓ ஏற்றிக்கோங்க அப்படி இப்படிலாம் நிறையா சொன்னாப்புல. ஆஹா சரி இதுதான் விஷயமா, என்ன நம்ம அந்தளவுக்காக நம்ம இருக்கோம், இல்லை பரவாயில்ல எதோ ரெக்கார்டுக்காக அப்படின்னா ரெக்கார்டுக்காக ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கப்பா, பேங்க் அஃபீஷியல் ஆப் இருக்கும் அதை ஏற்றிக்கோ, இல்லை சேவ் பண்ணி பார்த்துக்கோ அவ்வளோதான் அப்படி சொல்லி முடிச்சிட்டாப்புல. புக்கு இல்லைன்ட்டாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்து பேங்கிங்கோட புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக. ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட பாஸ்புக் முடிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்பி வந்து அது புது புக்கெலாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரேர் தான். அது வந்து அவ்வளோதான், காலங்கள் டெவலப் ஆகுது, டெக்னாலஜி டெவலப் ஆகுது. யூ கோ டு டவுன்லோட் அஃபிஷியல் பேங்க் ஆப் அண்ட் யூ கெட் த ஸ்டேட்மெண்ட் ரைட் ஹியர் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறானுங்க. ஸோ அந்த இதில் வந்து நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அப்படி தான் வந்து இந்த ரீசெண்ட் வைபிள் அப்படி போச்சு. நான் பேங்க்கு போய் 1 மணி நேரம் ஆச்சு, இது எல்லாத்தையும் நான் பார்த்து முடிக்க வச்சு எல்லாம் வெளியே வரவே. அதுக்கப்புறம் சரி நம்ம அன்னையும் கடையில் புரோட்டா சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சா கடையை சாத்தி விட்டாங்க. கடை இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்போ எப்போ வழக்கமாக பிளாக் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படியே நகர்ந்து ஓடிடுவோம் அப்படின்னு ஓடினேன். அதுக்கப்புறம் பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ், யுவர் அமௌண்ட் இஸ் கிரெடிட்டட் டு யுவர் பேங்க் அக்கௌண்ட். சந்தோஷம், பயங்கரம், பரவாயில்ல பின்னுறாங்களே அப்போலாம் இருந்துச்சு. ஆஹா அப்படின்தான். பட் அந்த அமௌண்ட் செக் அமௌண்ட் இல்லை, வேறு எதுக்கோ ஒரு அமௌண்ட் ஏறி இருக்குது. செக் அமௌண்ட் இன்னும் ஏறவே இல்லை, ஏறுமா இல்லையான்னு தெரில. நான் பாட்டு கொடுத்தேன், அவர் பார்த்தாரு, ஓகே பண்ணார். அதை என்ன பண்ணார் எது பண்ணாருன்னு தெரில. பட் நம்பிக்கை அதுதானே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதையெல்லாம் தாண்டி இந்த பேங்கிங் போனாலே அப்படிங்கிறது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பேங்க்லாம் கட்டாயமாக போங்க. ஏன் சொல்கிறேன், அப்போ நம்ம எப்போல்லாம் ஒரு மாதிரி தனியாக இருக்கோமோ அங்கெல்லாம் பேங்க் போனால் ஜாலியாக இருந்துக்கலாம். ஏன்னா நமக்கு அது விஷயங்கள் எப்படி சொல்கிறதுன்னா, நம்மகிட்ட லட்டு கேட்பாங்க, நம்ம அந்த லட்டுக்காக காவலில் நிற்போம். அந்த லட்டு வந்து கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம மூடியோட தானே கொடுத்தோம், ஏன்னா மூடி இல்லாமல் லட்டு வருது, நம்ம மூடி தானே லட்டை கொடுத்தோம், இது என்ன திறந்து வருது, எங்கடா மூடியே காணோம் அப்படிங்கிற சின்ன சின்ன சலசலங்களை தான் இங்கே வரும் பார்த்தீங்களா. அதெல்லாம் பயங்கரமாக தான் இருக்கும். பட் எனிவே எப்படி இருந்தாலுமே அந்த இடத்துக்கிட்ட வந்து பேங்க் இஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான். என்ன கேட்டால் ஏன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதா. நான் முன்னாடி சொன்னால பிரான்ச் மேனேஜர் ஹிந்திக்கார மாதிரி இருக்கார் அப்படின்னு சொன்னால் நான் தமிழ் தான் பேசினாப்புல. வந்துட்டு என்ன தம்பி எல்லாருக்கும் முடிஞ்சு அப்படின்னு கேட்டாப்புல. ஓகே டன் சார் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ப்ரௌடு மூமெண்ட்டாக நான் ஜீவியமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்தேன். அதுக்கப்புறம் இப்படியே வந்து அப்படியே போயிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன்.
அதனால் நீங்களும் என்ன பண்ணுங்கள், அடுத்த வேலை என்னமோ அதை பார்த்துட்டு ஜாலியாக ஜம்முன்னு இருங்க. சும்மா வந்து சோஷியல் மீடியா பார்த்துக்கிட்டு இருக்கேன், டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது, இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வாட்ஸ்அப்லேயே நான் மூழ்கி இருக்கிற மாதிரியே இருக்குது, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா எனக்கும் ஒரு பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரலாம். பட் இருந்தாலும் இன்றைக்கான நாள், இந்த நாள் அப்படின்னு குறித்து வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுக்கணும். அண்டு இதை பற்றி சொல்கிறப்ப தான் ஒரு விஷயம் எனக்கு எங்கே ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. என்னென்னா, இந்த தமிழ் புத்தாண்டப்போ இன்னையில இருந்து இதை நான் பண்ண மாட்டேன், இன்னையில இருந்து நான் அதை செய்ய மாட்டேன், இன்னையில இருந்து என் வாழ்க்கையை நான் மாத்திரேன்டா பாடுறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டயலாக் பேசின சில பேர் இன்றைக்கி ஆட்களை காணவில்லை என்று ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்லாம் எடுத்து தூர வாத்தி விட்டு எப்போ மாதிரி வாழ்க்கையை பாருங்கள். ஏப்ரல் முடிஞ்சு அப்படின்னா அடுத்த மே மாதம் வந்துவிடும். வெயில்கள் காலங்கள், தண்ணீர் அதிகமாக குடிங்கள், நல்லபடியாக உடல்நலத்தை பார்த்துக்குங்க. இந்த ஒரு ஸ்பீச்சில் விஜய் சார் சொல்கிற மாதிரி தான், எது எப்போ வேணாலும் போய்க்கலாம், பட் ஹெல்த் ரொம்ப முக்கியம் போய்க்கலுங்கிற மாதிரி தான். ஸோ அது மட்டும் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. உசுறு இருக்குல்ல, அதுதான் அது ஓட முடியும். சும்மா நான் அது கிடைக்கல இது கிடைக்கல அது பார்த்துக்கலாம் அப்புறமே, உசுறு முக்கியம் போய்க்கல. உசுரை பார்த்துக்க. உசுறுனா அதுவாக போச்சுன்னு நினச்சேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் நம்பி ஒரு 4-5 பேர் இருக்காங்க, நம்பு. அப்படி அவனு இருக்குன்னு நினைக்கிறியா? நான் இருக்கேன் நம்பு. நீலாம் இருக்க, நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் வண்டி பொல போட்டுட்ருக்கேன். ஸோ தைரியமாக தெம்பாரு, எதனால எனக்கு பிரச்சனை வேணும்னு சொல்லு. நானும் போய் கொண்ட போட்காஸ்ட்டை எப்படி சொல்ல நான் டேரக்டாக சொல்லிகிட்டே இருப்பேன். ஏதாவது வேறு விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா போய் டிஎம் பண்ணுங்கள். அண்டு அடுத்த எபிசோடு தான் அதை பற்றியும் பேசினாலும் வேறு ஏதாவது சொல்லுங்கள். நிறைய அந்த கண்டென்ட்லாம் நிறைய கிடச்சிக்கிட்டு நிறைய அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கேன். அடுத்த விஷயங்கள் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி கொண்டு வரேன். வேறு ஏதாவது அப்படிங்கிறப்போ நிறைய பேர் உங்கள் பாசிட்டிவ் ரிவ்யூஸை சொல்கிறீங்க. இந்த மாதிரி வந்து வரத்தை அப்படி பண்ணு, வரத்தை இப்படி பண்ணு, வரத்தை இப்படி பேசு, வரத்தை அப்படி பேசு. நான் இப்படி தான் பேசுகிறேன், ஆனால் இப்போ எப்படி சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, எனிவே எல்லாத்துக்கும் உங்கள் அன்பும் ஆதரவுக்கும் ஒரு பெரிய நன்றிகள் சொல்லிலாம் அடக்க முடியாது. அதை வந்து எப்படி என்ன பண்ணுவேன்னு தெரில. பட் ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்காக ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவேன். அது நம்பிக்கை, சின்னதாக ஒரு ஹோப் இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். நல்லா இருங்க, நீங்கள் நல்லா இருங்க, உங்களை நம்பி இருக்கவங்கள உங்கள் கூட இருக்கணும் ஜம்முன்னு வச்சுக்கோங்க. அண்ட் டாட்டா, வந்தனம், நமஸ்கார். அடுத்த எபிசோடு வரை வெயிட் பண்ணுங்கள். நான் உங்கள் பாரத் பேசி கொண்டுள்ளேன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது உங்கள் கதையும் நானும் பாட்காஸ்ட்டு.